சின்ன சின்ன நம்பர்ஸ் க்யூப் ரூட்டுக்குள்ளே வந்தால் பதில் சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் இவ்வளோ பெரிய நம்பர் க்யூப் ரூட்டுக்குள்ளே வந்தால் பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அது எல்லா க்யூப் நம்பருக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். என்னென்னு பார்த்துடலாமா? முதல்ல க்யூப் ரூட் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பரை லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் உடச்சிருங்க. லாஸ்ட்டு 3 டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. கடைசி நம்பரை பாருங்கள், என்ன இருக்குது? 2 இருக்குது. நான் எந்த நம்பர் க்யூப் பண்ணால் எனக்கு லாஸ்ட்டில் 2 கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணும்போது 8 க்யூப் பண்ணியே 2 கிடைக்கிது. 8 க்யூப் பண்ணால் 2 கிடைக்கிது. அப்போ 8 போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 மட்டும்தான் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் க்யூப் பண்ணால் எனக்கு 5 வரணும், இல்லாட்டி 5க்கு முன்னாடி நம்பராக இருக்கணும். அப்போது 1 க்யூப் 1, 2 க்யூப் 8 போயிடுச்சு. 5ஐ தாண்டி போயிடுச்சு. 1 5ஆக இருக்கணும், இல்லாட்டி 5க்கு முன்னாடி நம்பர். 5க்கு முன்னாடி நம்பர் என்னன்னா 1 க்யூப். அப்போது 1. பதில் வந்துருச்சிங்களா? 18ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா? கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட் 3 டிஜிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். 4 வரணும். 4 க்யூப் 4, 4 போட்டுட்டேன். 2. அப்போது 1 க்யூப். சரிங்களா? 2 க்யூப் 8 போயிடுச்சு. அப்போ 1 க்யூப் எழுதிடணும். 14 தான் ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு 2 சம்மும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பதில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.